ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. சகலரும் சாக பயந்துதான் சாகின்றார்கள். தன்னை அறிந்தவர் மட்டுமே மரணத்தை கண்டு அஞ்சாமல் வரவேற்கின்றார். அவரால் மரணத்தை தள்ளி வைக்கவும் கூடும். இதுபோன்று சாவை கண்டு பயப்படாத பாலசுவாமிகளின் நிகழ்வுகளை தான் நேற்றைய உரையில் நாம் பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். நரசிம்ம சாஸ்திரி என்கின்ற ஆந்திர தேசத்து அந்தனர் காசி யாத்திரை சென்றபோது காசியில் உள்ள ஒரு விநாயகரை மனம் ஒருமித்து வணங்கினார். அப்போது அந்த விநாயகரிடமிருந்து குழந்தை போன்ற உருவம் ஒன்று நடந்து வந்து அவருக்குள் புகுந்து கொண்டது. விசாகப்பட்டினத்துக்கு அருகில் உள்ள தன் ஊருக்கு வரும் வரைக்கும் நரசிம்ம சாஸ்திரி அந்த கணபதி உருவத்தையே மனதில் நினைத்து கொண்டிருந்தார். அந்த வருடம் அவருக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு காசியில் தரிசித்த விநாயகரின் நினைவாக கணபதி என்று பெயரிட்டார். 3 வயது வரை கணபதிக்கு அழ மட்டும்தான் தெரியும், பேச தெரியாது. உடம்பில் ஏகப்பட்ட உபாதைகள். குழந்தை நோயாளியாக எப்பொழுதும் அழுது கொண்டிருக்கும் குழந்தையாகவே இருந்தது. பலவித நோய்களும் குழந்தையை தாக்குகின்றதே, என்ன செய்வது என்று யோசித்து அந்த கால வைத்திய முறைப்படி உடம்பில் ஓரிடத்தில் சூடு போட்டார்கள். அதற்கு பிறகு கணபதி மெல்ல மெல்ல உடல்நலம் தேறினார். கெட்டிக்கார குழந்தையாக இருந்தார். ஒரு விஷயத்தை ஒரு முறை சொன்னால் உடனே மனதில் தேக்கி வைத்துக் கொண்டார். படிப்பில் படிசுட்டியாக இருந்தார். விரைவில் மரணம் செய்கின்ற திறமை அவனுக்கு இருந்தது. 16 வயதுக்குள் வடமொழியிலும் தெலுங்கிலும் சிறந்த பண்டிதனாக மாறினார். 18 வயதில் திருமணம் நடந்தது. வடமொழியில் வித்தகரானதால் புராண இதிகாசங்களும் அதில் வரும் தபஸ்விகளின் வாழ்க்கையும் அவர் மனதை அசைத்தன. வேத விஷயங்களை ஆழ்ந்து படித்தபோது ஜபதவங்களே வாழ்க்கையை உன்னத நிலைக்கு அழைத்து போகின்றன எனும் நம்பிக்கை ஏற்பட்டது. உடம்பை தூய்மையாக்கி மூச்சை சீராக்கி அசையாமல் உள்ளுக்குள் ஆழ அமர்ந்து ஜபம் செய்வது கடவுள் தரிசனத்தை கொடுக்கும் என்று தெளிவாக நம்பினார். பஞ்சாட்சர ஜபம் செய்தார். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எழுதியும் பார்த்தார். பிறகு வேலூரில் பள்ளி ஒன்றில் வடமொழி ஆசிரியராக சேர்ந்தார். நல்ல மாணவர்களை தயார் செய்து பாரதத்தின் சக்தியை பெருக்க வேண்டும், உலகில் ஆன்ம விழிப்பு ஏற்பட வேண்டும் என்று விரும்பினார். 3 வருடங்கள் ஆசிரியராக இருந்த பிறகு அதுவும் அழுத்து போய் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்தார். நிருதிலிங்கத்துக்கு அருகே அமர்ந்து அண்ணாமலையாரை பற்றி பாடல்கள் எழுதியும் இடைவிடாமல் மந்திர ஜபம் செய்தும் கடவுளை அடையும் முயற்சியில் ஈடுபட்டார். அவர் படித்த விஷயங்கள் எதுவும் அவரை அமைதிப்படுத்தவில்லை, கடவுள் தரிசனத்தை கொடுக்கவில்லை. கடவுளை அடைய முடியும் என்கின்ற நம்பிக்கை மெல்ல தளர்ந்தது. பல கோடி ஜபம் செய்தும் மனம் ஒருமைப்படவில்லையே என்ற கவலை எழுந்தது. இன்று இல்லை, நாளை தெரிந்துவிடும், நாளை இல்லை, இன்னும் சில நாட்களில் புரிந்துவிடும் என்று காலம் நகர்ந்து கொண்டதே இருந்ததே தவிர துருவனுக்கு கிடைத்த இறை தரிசனம், அனுமனுக்கு கிடைத்த அனுபவம், வேடுவர் பெண்ணான சபரிக்கு கிடைத்த மோட்சம் தனக்கு கிடைக்கவில்லையே என எழுதினார். படிப்பு கொடுத்த மேதமை குழப்பத்தை தான் கொடுத்தது. கடவுள் என்ற விஷயம் முயற்சியால் அடைவது அல்ல என்று புரியவே அவருக்கு வெகு நாள் ஆயிற்று. எங்கு முயற்சி முற்றிலும் நின்று போகின்றதோ, எங்கே அந்த முயற்சியும் இல்லையோ அங்கே அமைதி பரிபூர்ணமாக குடியேறுகிறது என்பதை புரிந்து கொள்ளவே அவருக்கு நாளாயிற்று. திருவண்ணாமலையில் கூடியிருந்த ஒரு திருவிழா நாளில் அவர் துண்டு உதறி எழுந்தார். மலையில் ஒரு பாலசுவாமி இருக்கின்றாரமே, அவரை தரிசித்து வருவோம் என்று கிளம்பினார். அவரை கண்டால் மனம் அமைதியாகின்றது என்று சொல்கின்றார்களே, அதை அனுபவிப்போம் என்று மலையேறினார். வெள்ளை கோபீனம் முடித்து விருவாசி குகையில் அமைதியாக அமர்ந்திருந்த பாலசுவாமியை பார்த்ததும் உள்ளே நெகிழ்ந்து போனார். இதுவே கணபதி, இதுவே விநாயகம், நான் கணபதி அல்ல, கணபதி இங்கே உட்கார்ந்திருக்கின்றது என்று புரிந்து கொண்டார். பிள்ளையாருக்கு தலையில் குட்டிக் கொள்வது போல சுக்லாம்பரதனம் விஷ்ணு சசிவர்ணம் சதுப்புஜம் பிரசன்னவதனம் ஜாயே சர்வவிக்னோம சாந்தியே என்று தலையில் குட்டிக்கொண்டு பாலசுவாமியை நமஸ்கரித்தார். விநாயகருக்கு சொல்கின்ற இந்த சோஸ்திரம் பாலசுவாமிக்கு முற்றிலும் பொருத்தமாக இருந்தது. வெள்ளை உடை அணிந்தவரும், எல்லாம் அறிந்தவரும், போன்ற முகத்தை உடையவரும், 4 கைகளை உடையவரும், அதாவது மன புத்தி சித்தி அகங்காரம் என்ற 4ஐயும் உள்ளே அடக்கியவரும், புன்னகையான முகத்தை கொண்டவரும், தன்னை அண்டியவர்களின் வினையை தீர்த்து நல்வழிக்கு கொண்டு செல்பவருமான விநாயகரை வணங்குகின்றேன் என்கின்ற அந்த வடமொழி ஸ்லோகம் கச்சிதமாக பாலசுவாமிக்கு பொருந்தியது. ஆனால்
கணபதி சாஸ்திரி பாலசுவாமியிடம் எதுவுமே கேட்கவில்லை, எதுவும் பேசவில்லை. வெறும் தரிசனத்துடன் திரும்பிவிட்டார். தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டும் கடவுளை அடைந்து விடலாம், தவம் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும் என்று எண்ணினார். திட்டமிட்டார், செயலாக்கினார். படிப்பு ஞானம் தராது என்பதை படித்தவர்களுக்கு தெரிவதில்லை. படிப்பதை மறந்துவிடு என்று பல ஞானியர்கள் சொல்வது உண்டு. வெறுமே நூலால் எந்த பயனும் இல்லை என்று தபஸ்விகள் எல்லாம் பேசுவது உண்டு. அறிந்ததிலிருந்து விடுதலை என்று உத்தமர்கள் சொல்லிக் கொள்கின்றார்கள். ஆனால் இதை புரிந்து கொள்வதற்கு வெகு தாமதமாகின்றது. படிக்க சகலமும் தெரிந்துவிடும் என்று திடமாக நம்புகின்றார்கள். படிப்பு என்பது உலக வாழ்க்கையுடன் சம்பந்தப்பட்டது. பொருளாதார வளர்ச்சிக்கு உதவுவது, சுற்றுச்சூழலுக்காகவும் அதிகாரங்களுக்காகவும் மற்றவர்களிடமிருந்து பாராட்டுகள் பெறுவதற்காகவும் வெற்றி என்கின்ற இலக்கு நோக்கி அழைத்து போவது. ஆனால் உலகாயத வெற்றிகள் பாராட்டுகள் நிறைவை கொடுப்பதே கிடையாது. வெற்றி பெற்றவர் யாரும் அமைதியாக வாழ்வதே இல்லை. வெற்றிக்கு அடுத்ததாக என்ன செய்வது? இன்னொரு வெற்றி என்றுதான் போக வேண்டியிருக்கின்றது. பாராட்டு வாங்கிய பிறகு என்ன செய்வது? மேலும் பாராட்டுகள் வாங்க வேண்டும் என்ற ஆவல் தான் இருக்கின்றது. உலகாயத வெற்றிகளிலோ சொத்து பத்து சுகங்களாலோ பாராட்டுகளாலோ அதிகார மேன்மையாலோ ஒருபோதும் அமைதி கிடைப்பதே கிடையாது. அமைதி கிடைக்காதவரை திருப்தி ஏற்படுவதும் இல்லை. எது மனிதனுக்கு நிறைவு கொடுக்கின்றது? பணமா, பாராட்டா, தாம்பத்திய சுகமா, பிள்ளை பேரா, அதிகாரமா? இல்லை, இவை எதுவும் தருவதில்லை. அமைதி என்பது உள்ளே நம்முடைய இயல்பாக இருக்கின்றது. அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டும். அதற்கு இடைஞ்சலாக என்ன இருக்கின்றது யோசித்து அதை அப்புறப்படுத்த வேண்டும். இன்றைய தேதிக்கு 4 கோடி ரூபாய் இருந்தால் போதும், நான் நிம்மதியாகி விடுவேன் என்று எவர் நினைத்தாலும் ஒரு நாளும் நிம்மதியடைய முடியாது. பணம் இல்லை என்பது ஒரு துக்கம். பணம் சம்பாதிக்க கஷ்டப்படுவது ஒரு துக்கம். பணம் சம்பாதித்த பிறகு அதை கவனமாக பாதுகாக்க வேண்டுமே என்று ஒரு துக்கம். அதை செலவு செய்யும் போதும் துக்கம். எனவே எல்லா காலத்திலும் எல்லா விதமாகவும் பணம் துக்கம்தான். உலக சுகங்கள் பணத்தால் வருகின்றன. ஆனால் உலக சுகங்களால் மன அமைதி வருவதில்லை. தொடர்ந்து ரமணரின் நிகழ்வுகளை நாளை உரையில் பார்ப்போமா? ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.